சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாரும் இப்போ ரொம்பவே உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே டீமுக்கு புது ஹெட் கோச் வரப்போறாருங்கிறது தான். ஆனா இந்த நியமனத்துல மேனேஜ்மெண்ட் ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா? பொதுவா ஒரு புதிய கோச் டீமுக்குள்ள வந்தா அவரோட ஐடியாவுக்கு ஏத்த மாதிரி டீமை மாத்துவாரு. ஆனா இந்த தடவை சிஎஸ்கே நிர்வாகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஹெட் கோச்சா வாங்க, தப்பில்ல. ஆனா எங்க டீமோட கோர் பிளேயர்ஸ் விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது சிஎஸ்கேவோட வெற்றிக்கு காரணமா இருக்கிற அந்த அடிப்படை வீரர்களை மாற்றவோ அவங்களோட பொசிஷனை மாத்தவோ நிர்வாகம் இப்போதைக்கு ரெடியா இல்ல. இந்த கண்டிஷனுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணம் சிஎஸ்கேவோட கோர் டீமை பாதுகாக்கிறது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, டெவால்ட் பிரேவிஸ் மாதிரியான பிளேயர்ஸ் தான் இப்போ சிஎஸ்கேவோட முதுகெலும்பா இருக்காங்க. புதுசா வர்ற கோச் இவங்களை மாத்தவோ அல்லது இவங்களோட ரோலை குறைக்கவோ கூடாதுங்கிறத நிர்வாகம் ரொம்ப மறைமுகமாவே சொல்லிட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் இந்த முக்கியமான வீரர்களை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறது தான் சிஎஸ்கேவோட இந்த சீசன் பிளான் போல. நிர்வாகத்தோட இந்த முடிவு டீம் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையையும் அதே சமயம் அந்த பிளேயர்ஸ் மேல இருக்கிற பிடிப்பையும் காட்டுது. ஆனா புதுசா வர்ற கோச் இந்த கோர் பிளேயர்ஸ வச்சுக்கிட்டு எப்படி டீமை வழிநடத்த போறாருங்கிறது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த கண்டிஷன் சிஎஸ்கே டீமுக்கு பிளஸா இருக்குமா இல்ல நெகட்டிவா அமையுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.